இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பயன்படுத்தப்பட்ட எண்ணெயுடன் பாக்கெட் எண்ணெய் கலப்பு நடவடிக்கை முறியடிப்பு. போதைப் பொருளை வைத்திருந்ததாகவும் அதனை விநியோகித்ததாகவும் நேற்று ஜொகூர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வணிகர் ஒருவர் மீது 5 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. போதைப் பொருளை விநியோகித்ததாக சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளும் அதனை வைத்திருந்ததாக சுமத்தப்பட்ட 1 குற்றச்சாட்டும் மேஜிஸ்ட்ரேட் ஹிடாயத்துல் ஷஹிடா சம்சுரின் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போது அவற்றை புரிந்து கொண்டதாக 33 வயது அல்வின் தாம்சிங் தலையசைத்தார். எனினும் இவ்வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்டு இருப்பதால் அவரிடம் இருந்து எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. சுமார் 1,49,581 கிராம் எடை கொண்ட தூள் வடிவிலான எக்ஸ்டசி வகை போதைப் பொருள், 6,998 கிராம் எடை கொண்ட மெத்தில் டைஆக்சி மீதாபெத்தமைன் வகை போதைப் பொருள் மற்றும் 3000 கிராம் எடை கொண்ட நிமெட்டபசாம் வகை போதைப் பொருள் ஆகியவை விநியோகித்ததாக தாம் மீது முதல் 3 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. இதையடுத்து சுமார் 6,110 கிராம் எடையிலான கெத்தமைன் வகை போதைப் பொருளை வைத்திருந்ததாக அவர் மீது 4வது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த நவம்பர் 3ஆம் தேதி இரவு 9:45 அளவில் ஸ்கூடாய் தாமான் முத்தியாரா ரினி ஜாலான் உத்தாமா 37 எனும் முகவரியில் உள்ள வீடொன்றில் அவர் இந்த அனைத்து குற்றங்களையும் புரிந்ததாக வழக்கு பதிவாகியுள்ளது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ட்வெட் அறிமுகப்படுத்தப்படும். 2027ஆம் ஆண்டு பள்ளி பாடத்தின் மூலம் ட்வெட் எனப்படும் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி கூறுகள் ஆரம்ப பள்ளியின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்வி அமைச்சால் அறிமுகப்படுத்தப்படும். ஒருங்கிணைந்த கற்றல் வழி ட்வெட்டின் கூறுகள் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் என்று கல்வி துணை அமைச்சர் வாங்காவோ கூறினார். அறிவியல், தொழில்நுட்பம், இலக்கவியல், காட்சிக்கலை, இசை மற்றும் சுகாதார கல்வி ஆகிய துறைகள் வழி ட்வெட்டின் கூறுகள் போதிக்கப்படும் என்று வாங் கூறினார். 5ஆம் ஆண்டு மற்றும் 6ஆம் ஆண்டு மாணவர்கள் தொழில்நுட்பம், அறிவியல், பொறியியல், நிரலாக்கம் மற்றும் விவசாயம் போன்ற ட்வெட் பிரிவுகளின் அடிப்படைகளை கற்றுக்கொள்வார்கள். மாணவர்கள் தொழில்நுட்பத்தை அறிந்து புரிந்து கொள்ள மற்றும் ஆராய அனுமதிக்கும் திட்டங்களின் அடிப்படையில் கற்றல் மேற்கொள்ளப்படும். பல்வேறு துறைகளில் டிஜிட்டல் பயன்பாடுகளையும் அறிந்து கொள்வர். பல்வேறு துறைகளில் தொழில்நுட்பம் மற்றும் இலக்கவியல் செயலிகளின் பயன்பாடு புரிந்து கொள்ளவும் அவர்கள் ஊக்குவிக்கப்படுவர் என்றார் அவர். நிர்ணயிக்கப்பட்ட SOPயின் கீழ் பகடிவதை சம்பவங்கள் கையாளப்படுகின்றன. பள்ளிகளில் நடக்கும் ஒவ்வொரு பகடிவதை சம்பவத்தையும் கல்வி அமைச்சின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாட்டு தர விதிமுறை SOPயின் அடிப்படையிலேயே அவ்வமைச்சு கையாள்கிறது. பெற்றோர்கள் மற்றும் சமூகம் உட்பட பல்வேறு தரப்பினர் இதில் உட்படுத்தும் பட்சத்தில் பகடிவதை சம்பவங்களை இந்த அணுகுமுறையின் மூலம் மிகவும் திறம்பட கையாள முடியும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்டினா சிட்டிக் நம்பிக்கை தெரிவித்தார். தற்போதுள்ள SOP செயல்முறைகளில் மனநிறைவு கொள்ளாதவர்கள் அடுத்த கட்ட விசாரணைகளை மேற்கொள்ள அமலாக்க தரப்பிடம் சமர்ப்பிக்கவும் அமைச்சு இடமளிப்பதாக ஃபட்டினா கூறினார். நேற்று சபா கொத்தகினபாலு லோக்யூ இடைநிலை பள்ளியில் நடைபெற்ற கெரகான் கெம்பினான் மடானி ஹந்திகான் புலி எனும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் நிர்வாக செயல்திறனை மேம்படுத்தும். மலேசிய சாலை பாதுகாப்பு ஆய்வு கழகமான மிராஸ் அறிமுகப்படுத்தியுள்ள மின்சார வாகனங்களுக்கான 3 பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் அந்த வாகனங்களின் பாதுகாப்பு நிர்வாக செயல்திறனை மேம்படுத்தும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் போக்குவரத்து அமைச்சர் மற்றும் JPJ ஆகியவை EVகளுக்கு ஒரு சிறப்பு எண் பலகையை செயல்படுத்துகின்றன. காரணம், அதை கொண்டு EV வாகனத்தை கண்டறிய இயலும். ஏனென்றால் இது EVயா அல்லது வழக்கமான வாகனமா என்று அனைவருக்கும் தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் பிரத்யேகமாக எண் பலகை வைத்து அது EV என்று நமக்கு தெரியும் என்றார் அவர். வியாழக்கிழமை மலாக்கா ஆயர் மெலோக்கில் மின்சார வாகனங்களுக்கான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை வெளியீடு செய்த பின்னர் அந்தோனி லோக் செய்தியாளர்களிடம் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்த கார் உற்பத்தியாளர்கள் உள்ளிட்ட அனைத்துலக தரப்புகளுடனும் தனது அமைச்சு தொடர்ந்து பணியாற்றும் என்றும் அவர் கூறினார். பானியூமின் 14வது விளையாட்டுப் போட்டி. மலாயா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இந்திய மாணவர்கள் சங்கம் பானியூம் விளையாட்டுப் போட்டி ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது. 14வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விளையாட்டுப் போட்டி டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. மலாயா பல்கலைக்கழகத்தில் முன்னாள் மாணவர்கள் மத்தியில் விளையாட்டுப் போட்டிகளுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதால் அவர்களை ஒன்றிணைக்கும்
ஒரு சிறந்த களமாகவும் இந்த விளையாட்டு போட்டி அமைவதாக அதன் ஏற்பாட்டாளர் பிரசாத் மணிராஜ் செல்வராஜ் தெரிவித்தார். இந்த போட்டியில் கலந்து கொள்ள விரும்பும் அப்பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் வரும் நவம்பர் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். பானியூமின் எக்ஸ் முகநூல், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக் ஆகிய அதிகாரப்பூர்வ சமூக வலைதளங்களில் பதிவுக்கான செயல்முறைகள் குறித்து இடம்பெற்றிருப்பதாக அவர் விளக்கினார். இந்த போட்டியில் சுமார் 500 முன்னாள் மாணவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அவர்களது குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்படுவதாக பிரசாத் தெரிவித்தார். பினாங் நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலய கும்பாபிஷேகம். பினாங்கு ஜாலான் கெபோன் பூங்காவில் அமைந்துள்ள நாட்டுக்கோட்டை நகரத்தார் அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நேற்று காலை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சுமார் 10,000 பக்தர்கள் கலந்து கொண்டனர். 1854ஆம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் இதுவரை 7 முறை கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் 8வது முறையாக நேற்று காலை மணி 9:45 அளவில் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதாக ஆலய அறங்காவலர் டாக்டர் S.A. நாராயணன் தெரிவித்தார். ஒரு வாரம் முன்னதாகவே பூஜைகள் தொடக்கம் கண்டன. நேற்று காலை யாகசாலை பூஜையில் இருந்து தொடங்கி குறிப்பிட்ட நேரத்தில் கும்பம் மேலே எடுத்து செல்லப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாக செய்யப்பட்டது. முருகப்பெருமானுக்கு ஆகம முறைப்படி அனைத்து பூஜைகளும் நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டை சேர்ந்த 25 குருக்கள்மார்கள் வந்திருந்தனர். அவர்களில் அறுபடை வீட்டை சேர்ந்த 6 முக்கிய குருக்களும் வந்திருந்தனர் என்றார் அவர். அது மட்டுமின்றி தமிழ்நாடு பிள்ளையார்பட்டி ஆலய சிவாச்சாரியர் சிவஸ்ரீ பிச்சை குருக்களின் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நகரத்தார் ஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலய குடமுழுக்கு விழா குறித்து நாம் தொடர்பு கொண்ட போது டாக்டர் நாராயணன் அத்தகவல்களை வழங்கினார். தொழில்நுட்ப மாற்றத்தை எதிர்கொள்ள ஊடகத்துறை மாணவர்கள் தயாராக வேண்டும். ஊடகத்துறையில் ஏற்படும் தொழில்நுட்ப மாற்றத்தை எதிர்கொள்ள அத்துறையில் பயிலும் மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி, வானொலி, நாளிதழ்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் போன்ற பல்வேறு ஊடகங்களில் இருந்து பெறப்படும் தகவல்களை புரிந்து கொள்வதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் ஊடகத்துறையில் பயிலும் மாணவர்கள் தங்கள் திறனை மேம்படுத்த வேண்டும் என்று மலேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொடர்பு அமைச்சு பரிந்துரைத்தபடி இணையத்தை பயன்படுத்துவதால் எதிர்மறையான விவகாரங்களில் பாதிக்கப்படாமல் இருக்க இணையத்தை சரியாக பயன்படுத்தும் முக்கியத்துவத்தை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்றார் அவர். பினாங்கு மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகத்தின் மாணவர்களுடன் நடைபெற்ற 2024 ஹவானா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் நூருல் அஃபீடா செய்தியாளர்களுடன் பேசினார்.